கடைசியா ஒரு நல்ல சேவைன்னா அந்த சேவை வந்து 3 கிலோ இருக்கும் கறி, எலசு சேவை. அந்த சேவலும் இன்னொரு பொட்டையும் தான் பாக்கி நிக்குது. அது 2ஐயும் தான் பிடிக்கணும். நாங்க இன்னைக்கு பிடிக்க வரணும். சனிக்கிழமை சாயங்காலம் வந்து பிடிச்சிட்டு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை கடையில் கொடுத்து உரிச்சுக்கலாம் சமைச்சு கொடுத்துருவேன். இது வந்து இன்னைக்கு வரல. ஞாயிற்றுக்கிழமை காலையில போன் அடிச்சு, வாட்ச்மேன் கோழியை பிடிச்சி காலை கட்டி வை, நான் கோழி பிடிக்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வர்றோம். இப்போ இன்னைக்கு தூரிக்கிட்டு இருந்துச்சுல, அதே மாதிரி தூருது. நாங்க வர்றோம், 2 கோழியும் செத்து போய் தூக்கி போட்டிருக்கோம். 2 கோழியும் செத்து போய் ஒரு சேவை அப்படி தூக்குறேன், எனக்கு அழுக வந்துருச்சு. அப்படியே செத்து போய் கிடக்கு. நான் சொல்றேன், என்னப்பா அது அப்படிங்கும்போது, பாம்பு கடிச்சிட்டு போல இருக்கு, செத்து போயிட்டு. பாம்பு கடிச்சிட்டுனா அதை நம்ம சாப்பிடுவோமா? நான் சொன்னேன், சரி தூக்கி போட்டு போத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்மா. போய் கேட்டுக்கிட்ட போய் தம்பி நிப்பாட்டி, தம்பி காருக்குள்ள இருக்காங்க, அந்த ஆள் கதை திறந்துட்டு இருக்கான். நான் எதுக்கு கார்ல இருந்து இறங்கினேன், ஏன் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன்னு தெரியல. அங்கேருந்து நடந்து இங்க வந்துட்டேன், இந்த இடத்துக்கு உள்ள வந்துட்டேன். உள்ள இப்படி வரும்போதே இங்க வந்து பசலிகீரையை பார்த்துட்டேன், இங்க பசலிகீரையை பார்த்துட்டேன், இங்க மொசுமொசுக்கையை பார்த்துட்டேன். இந்த மொசுமொசுக்கை தான் நான் பறிக்கணும். நான் என்ன செய்யறேன், அந்த பசலிகீரைட்ட போறேன். அந்த மொசுமொசுக்கு அங்க இருக்கு. இந்த பசலிகிட்ட போய் இப்படி கீரை இப்படி பறிச்சுட்டேன். பாக்குறேன், கடகு இவ்வளவு பெருசு. தலை வந்து நான் கீரை பறிக்கிற இடத்துல பொந்துக்குள்ளார இருக்கு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஆள்கிட்ட பாம்பு தானே கடிச்சது, இனிமே இந்த கொல்லைக்குள்ளார ஒரு பாம்பும் வரக்கூடாது. இந்த சேவலை கொண்டுட்டு போய் அவ காலடியில போடு, இனிமே அவ தான் பார்க்கணும், ஒருத்தனும் இனிமே இதுக்குள்ளார வரக்கூடாது அப்படின்னு கோவப்பட்டோன்னே, அது என்ன சொல்லு வந்து காட்சி கொடுக்குதுன்னா, நான் கடிக்கலடி, அது வாட்டம் படுத்திருக்குமா, அவ்வளவு பெருசு. இந்த உருவம் இன்னும் என் கண்ணுக்குள்ள இருந்து மறக்கவே இல்லை. அவ்வளவு அழகு பாம்பு படுத்திருக்கு. அது என்ன சொல்லுது, நான் கடிக்கல, அவன் திருட்டு பைய, அவன் கோழி அடிச்சு போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு. அந்த கோழி உடம்புல சூடு இருக்கு, 2 கோழி உடம்புலயும் சூடு இருக்கு. அப்பதான் கொண்டிருக்கான் கழுத்து திருவி. இங்க புதைச்சிருன்னு சொல்லிட்டேன். நான் போயிட்டேன் வீட்டுக்கு. மறுநாள் வந்து எனக்கு வீட்டுக்கு போய் தான் தோணுது, ஏன் வந்து பாம்பு இப்படி காட்சி கொடுத்துச்சு, ஒண்ணுமே பண்ணல, முண்டலை முரண்டலை அப்படியே படுத்துக்கிட்டு கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது புதைச்ச இடத்துல இருந்து எடு, அது உடம்புல நீளம் மஞ்சிருக்கா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன். நாய் தோண்டிக்கிட்டு போயிடுச்சு, காணுங்கிறான். சரியா பச்சா? அப்பதான் எனக்கு தோணுச்சு, அப்போ வந்து சாமி வந்து அந்த பாம்பு வந்து நமக்கு உணர்த்துது, நான் அதை திட்டுனோன்னா நான் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகுது.